சென்னையில் 674 இடங்களில் மின்பெட்டிகளின் கம்பிகள் வெளியே இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சீரமைக்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கண்ணகி நகரில் தூய்மை பணியாளரின் வரலட்சுமியின் உயிரிழப்பிற்கு பிறகு இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், எந்தெந்த பகுதிகளெல்லாம் இந்த அதிகமான மின்கம்பியினுடைய அந்த பெட்டிகளில் கம்பி வெளியில இருக்குங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு? என்ன துரித நடவடிக்கை எடுக்க போறாங்க? காயத்ரி, குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக கண்ணகி நகர் பகுதியில வரலட்சுமி என்ற தூய்மை பணியாளர் காலை பணிக்கு செல்லும் பொழுது அங்கிருந்த மின்சார உயர் தாக்கி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் குறிப்பாக கண்ணகி நகர் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 100கணக்கான வீடுகள்ல சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் மின் பெட்டிகள்ல தற்போது ஆபத்தான முறையில் இந்த உயர்கள் இருப்பதை மின்சார வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் சென்னையினுடைய அடையார், அதே போல புளியந்தோப்பு, பட்டாளம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டதுல கிட்டத்தட்ட 674 இடங்கள்ல இது போன்ற மின் பெட்டிகள்ல தற்போது உயர்கள் ஆபத்தான முறையில் இருப்பதை கண்டறிந்து உடனடியாக அங்கு செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை தற்போது மின்சார வாரியம் எடுத்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் புதியதாக வரக்கூடிய புகார்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு மின்சார வாரியம் சார்பில் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கண்ணகி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளிலும் தற்போது 223,000 குடியிருப்புகள் இருக்கக்கூடிய சூழல்ல மற்ற பகுதியிலும் தற்போது இது போன்ற மின்சார பாதிப்புகள் எதுவும் இருக்கிறதா என்பதும் உடனடியாக அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தற்போது மின்சார வாரியம் பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி வேல்முருகன் விவரங்களுக்காக.